ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா இந்த முடிவு எடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் போணுச்சு. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசாதவங்க திடீர்னு இப்போ நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவ்வளோ தீவிரமாக இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அப்போ நான் வேலைக்கு சேர்ந்தே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இத்தனை நாள் அம்மா மேரேஜை பற்றியோ இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், வருமானம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. நானும் அம்மாக்கிட்ட அதை பற்றி எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்லாம் எதுவுமே நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குது, நம்மள ஒரு லைஃப் அமைச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு நீ ஊருக்கு வர வேணாம், நான் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு அவங்க பொண்ணு வீடு பார்க்க வர்றது மாதிரி இருந்தாங்கன்னா நீ அப்போ ஊருக்கு கிளம்பி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்போதும் அம்மா ஊருக்கு என்னை வர சொல்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் இந்த தடவை எதுவுமே அவங்க இது பண்ணலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அம்மா இது காரணம் இல்லாமல் செய்கிற ஆள் கிடையாது. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஆக போகுது. எங்களை படிக்க வச்சு அவங்க தான் டீச்சர் வேலை பார்த்து தான் எங்களை எவ்வளோ தூரத்துக்கு படிக்க வச்சாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு டியூஷன் எடுத்துகிட்டு அப்படி தான் அண்ணனையும் சரி என்னையும் சரி இந்த அளவுக்கு படிக்க வச்சு வீடும் கட்டி நிறையா அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே நிறையா அசிங்கப்பட்டிருக்காங்க எங்களால். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றப்போ நான் அம்மாவை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதாவது எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில், எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருந்தால் வாழ்க்கையில் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஜாப்லேயுமே போய் சேர்ந்தப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இருந்துச்சு. அதெல்லாம் நினைக்கிறப்போ அம்மா இத்தனை வருஷத்தில் அவங்க வேலை பார்த்த இடத்துலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. எல்லாத்தையுமே நமக்காக தான் சமாளித்தாங்கங்கிறதுனால அதெல்லாம் பார்த்து தான், அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிது. சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம இன்னுமே அம்மாவோட இதில் நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நான் யோசிப்பேனே தவிர, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த ஒரு பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.